கையில் ஏந்தியவனாக இங்கே வருகை புரிந்துள்ள மாற்றுக் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் தமிழக வெற்றி கழக நிகழ்ச்சியில் வருகை புரிந்துள்ள சோழமண்டல தளபதி எங்களின் அரசியல் வழிகாட்டி அண்ணன் இரா விஜயசரவணன் அவர்களையும் வடக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் ஏ நிஜாம் அவர்களையும் மாநகர தலைவர் அண்ணன் தங்கத்துறை அவர்களையும் மாவட்டம் மற்றும் மாநகர பொருளாளர் அண்ணன் ஃபெலிக்ஸ் அவர்களையும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய சகோதரர் வினோத் ரவி அவர்களையும் மாவட்ட இளைஞரணி செயலாளர் அண்ணன் சந்திரன் அவர்களையும் மாநகர இளைஞரணி தலைவர் அண்ணன் செல்வம் அவர்களையும் இளைஞரணி தலைவர் அண்ணன் முத்து அவர்களையும் வர்த்தகரணி தலைவர் தம்பி மனோஜ் அவர்களையும் மாவட்ட மகளிரணி தலைவர் தலைவி பிரபாவதி அவர்களையும் மதிப்பிற்குரிய அண்ணன் பிரபாகரன் அவர்களையும் நேற்றைய தினம் இதே போன்று ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் ஆர்ஏ பாண்டி அவர்களையும் திருவிடைமருதூர் தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் வீரா விஜயகுமார் அவர்களையும் கும்பகோணம் தெற்கு ஒன்றிய தலைவர் சகோதரர் ஐயப்பன் அவர்களையும் மாவட்ட தொண்டரணி தலைவர் அண்ணன் நடராஜ் அவர்களையும் திருப்பனந்தாள் ஒன்றிய பொறுப்பாளர் யோகேஷ் அவர்களையும் மற்றும் மாவட்ட செயலாளர் அண்ணன் மாணிக்கம் அவர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தவனாக நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் மக்களுக்கு நம்மை ஆண்ட தலைவர்களிடத்தில் நம்பிக்கை இன்மையின் காரணமாக இன்று நம்ம எல்லாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனுடைய இலக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 நமது தளபதியாரை அரியணையில் ஏற்றி அவரை அழகு பார்க்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடுதான் நம்முடைய செயல் திறனை அனைத்தையும் திட்டமிட்டு மாவட்டம் தோறும் பல்வேறு விதமான நலத்திட்டங்களையும் கட்சியில் இணையும் நிகழ்வுகளையும் நடத்தி கொண்டு வருகின்றோம். இன்னும் இது போன்ற பல நிகழ்வுகள் இன்னும் இருக்கின்றன. நமக்கு பொறுப்பு என்பதை தாண்டி நம்முடைய பொறுப்பு நம்முடைய தளபதியாரை முதல்வராக ஆக்க வேண்டும் என்பதே நம்முடைய பொறுப்பு. எல்லா இடத்திலும் நமக்கு போன் பண்ணி கேட்கிறாங்க, என்ன நீங்க எல்லாம் உங்களுடைய முகங்களை தெரியப்படுத்தணும், பொறுப்புக்கு ஆசைப்பட்டு இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு யாரு கேட்கிறாங்கன்னா நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்லிக் கொடுப்பது ஒரே ஒரு விஷயம்தான், ஆமா நாங்க பொறுப்புக்கு ஆசைப்படுறது தான். அது என்ன? எங்களுடைய தளபதியை முதல்வராக பொறுப்பு. இதை தவிர்த்து எங்களுக்கு எந்த ஒரு
127 கவுன்சிலர்களே நம்ம வச்சிருக்கிறோம், இருந்துட்டு இருக்காங்க, சரி பணி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு அரசியல் களம் வந்திருக்கு. இந்த அரசியல் களத்துல நம்ம என்ன செய்யணும்? புதுசா என்ன செய்யணும்? மாற்றத்தை ஏற்படுத்தணும். மாற்றம்னா என்ன? நம்ம செய்யற செயல் தான் மாற்றம். பொதுவா அரசியல்னா என்னவா இருக்குதோ அந்த அரசியல்ல இருக்கக்கூடிய செயல் திட்டங்களை நமக்கு ஏற்றவாறு மக்களுக்கு அது போய் சேருதா, நலத்திட்டங்கள் சரியா போதா, இது மாதிரியான பணிகள் எல்லாம் நம்ம கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றும், இன்னும் நிறைய பேச்சாளர்கள் பேச வேண்டியிருப்பதால் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சியுடன் அன்பு கலந்த பாராட்டுகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.